ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குவாக்கமோலி. இது ஒரு மெக்சிகன் பேஸ்ட் ரெசிபி. அவகேடோ டிப். இது ப்ரெட்டு கூட கார்ன் சிப்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது குக்கிங்கே கிடையாது, இதில் குக்கிங் ப்ராசஸே கிடையாது, வெறும் மிக்சிங் மட்டும்தான். முதல்ல அவகேடோ எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அவகேடோ இந்த மாதிரி கருப்பாக இருக்கணும், அமுக்குனா ஸ்லைட்டாக அமுங்கணும், பச்சை கலரில் இருக்கக்கூடாது, கல் மாதிரி இருக்கக்கூடாது, இருந்தால் இந்த டிஷ் நல்லா இருக்காது. இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அவகேடோ 3, வெங்காயம் 1 கப், தக்காளி 1.5 கப், லெமன் 1, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை. இப்போது அவகேடோ எடுத்துக்கிறோம் பாருங்கள். இது இப்போ ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணிங்கனாவே அது அழகாக வந்துடும். அவகேடோ நல்லா பழுத்து இருந்ததுன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த கருப்பு கலரில் இருந்ததுன்னா, இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போதே அழகாக அந்த தோலை விட்டு வெளியே வந்துடும். அவகேடோக்குன்னு தனியாக எந்த டேஸ்ட்டும் கிடையாது. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை பேஸ் பண்ணி தான் அதனுடைய டேஸ்ட்டு. அவகேடோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வாழைப்பழத்தை விட அதிகமான பொட்டாசியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபரும் நிறைய இருக்குது. இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ ஒரு ஃபோக்கோ இல்லைன்னா ஒரு கரண்டியோ போட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சின்ன சின்ன சங்க்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம சமைக்க போகிறதில்ல, அப்படியே சாப்பிட்றதுனால பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் சாப்பிட்றது கஷ்டம். இது ஒன்றுக்கு பின்னாடி தான் இன்னொன்று ஆட் பண்ணணும், எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது தக்காளியும் பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன்னு. வீட்டில் ஃபுட் ப்ராசஸர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். ஜீரகத்தூள் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போது மிளகாய்த்தூள், இது காரத்துக்கு ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுங்கிறது இல்லை, பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் குழந்தைங்க வாயில் பட்டுச்சுன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, அதுக்காக நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் 3 அவகேடோவுக்கு இது சரியாக இருக்கும். இப்போ உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை, இப்போ லெமன் ஜூஸ். இதில் நான் 1 பழம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம், புளிப்பு பிடிக்கும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது சரியாக இருக்கும். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.